காங்கிரஸ் அழுத்தம் காரணமாகவே தமிழக எம்பிக்கள் கூட்டம் நடைபெறுவதாக பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் குற்றம் சாட்டியுள்ளார். அனைத்து கட்சி கூட்டம் கூட்டுவதில் முதலமைச்சருக்கு என்ன ஈகோ என்றும் அவர் கேள்வி எழுப்பினார். இது காங்கிரஸ் தமிழக அரசுக்கு அழுத்தம் கொடுத்து இதனால் திமுகவின் நிலைப்பாட்டை தெரிந்து கொள்ளத்தான் நாளை இந்த கூட்டம் முதலமைச்சர் தலைமையிலே நடைபெறுகிறது. இந்த டீலிமிட்டேஷனில் திமுகவுடைய ஸ்டாண்ட் என்ன அதை தெரிந்து கொள்ளத்தான் நாளை இந்த கூட்டம் நடைபெறுகிறது. இது எங்களுடைய கருத்து. இது எங்களுடைய கருத்து மட்டுமில்லை, பொதுவாக அரசியல் தெரிஞ்சவர்களுடைய கருத்து. இப்போ தேவை இந்த மேகதாது காவிரி பிரச்சனை, இப்போ தண்ணி வந்துடுச்சுன்னு அமைதியாக இருந்துடக்கூடாது. இன்னும் எவ்வளோ பிரச்சனைகளுக்கு சிக்கல் இருக்குது. இப்போ தண்ணி கொஞ்ச நாள் வந்துட்டு இருக்கு. இந்த ஆண்டு எல் நீனோ சூப்பர் எல் நீனோ எஃபெக்ட் ஆண்டு இந்த பிரச்சனையை இன்னும் அதிக அளவில் கையாளணும். அதுக்கு அனைத்து கட்சிகளை முதலமைச்சர் அவர்கள் அழைக்க வேண்டும். அதில் என்ன ஈகோன்னு எங்களுக்கு ஒன்றும் புரியல. சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றி மத்திய அரசுக்கு அனுப்பி வைத்தா போதுமா? நடக்கிறது என்னன்னா, திமுக நிலைப்பாடு தெரிந்து கொள்ளத்தான் காங்கிரஸ் மூலமாக இந்த கூட்டம் நடைபெறுகிறது. இன்னும் மத்திய அரசே அறிவிக்கல. இந்த டீலிமிட்டேஷன் நாங்கள் கொண்டு வருமா வரலையான்னு மத்திய அரசு அறிவிக்கல. அறிவிக்காத பொழுது இந்த ஒரு கூட்டம் எதுக்கு?